ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 4 தெய்வ பக்தி. இதில் நம்ம என்ன கதையை பார்க்க போகிறோன்னா, சாய் சச்சரித்திரத்தினுடைய 5ஆம் அத்தியாயத்தில் சாந்த் பாட்டில் தன்னுடைய குதிரையை தொலைச்சிட்டு தேடுவார் இல்லையா, அதை பற்றி இங்கே நம்ம விலாவரியாக பார்ப்போம். இது அவருடைய தெய்வ பக்தியை பற்றி சொல்கிறதுனால சாய் ஞானேஸ்வரியிலையும் அதை போட்டிருக்காங்க. ஒரு நாள் சாந்த் பாட்டில் ஒரு முகமதியர் தனது காணாமல் போன குதிரையை தேடி அந்த காட்டுக்கு வந்தார். அனாதைகளின் இந்த தாய் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் பிரமித்தார். யார் இந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது? நம்ம பாபா உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே சாந்த் பாட்டிலுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு காட்டில் யாரும் தனியாக உட்கார மாட்டார்கள் என்று அவர் நினைத்தார். இது ஒரு வனக்கடவுளா அல்லது பிசாசா அல்லது பேயா? இந்த அடர்ந்த காட்டில் மனிதனின் எந்த தடயத்தையும் எவ்வாறு காணலாம்? என் துரதிருஷ்டத்தால் நான் இந்த நபரை கண்டேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கே போக வேண்டும்? இழந்த என் குதிரையை நான் எங்கே தேடுவேன் என நினைத்து சாந்த் பாட்டில் ஓட ஆரம்பித்தார். இதை பார்த்து சாயி சொன்னார், ஓ, நான் ஒரு மனிதன், பேய் அல்லது ஆவி அல்ல, கிராமப்புற தெய்வம் அல்லது யக்ஷனோ இல்லை. நான் உண்மையை பேசுகிறேன். நான் இந்த காட்டில் வசிக்கும் ஒரு ஏழை ஃபக்கீர். வா பாபா, என்னிடம் வாருங்கள். ஆதாரமற்ற பயத்தை அனுபவிக்க வேண்டாம். வாருங்கள், நாம் ஒன்றாக உட்கார்ந்து புகைப்பிடிப்போம் என்று பாபா கூறினார். சாய் அவ்வாறு சொன்னபோது சாந்த் பாட்டில் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தார். தயக்கத்துடன் அருகில் வந்தார். சாந்த்பாய் புகையிலையை துளைத்து களிமண் குழாயில் போட்டு அதில் ஒரு துண்டு துணியை வைத்தார். சாந்த்பாய் சாயியிடம், இதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் நேரடி நிலக்கரி இல்லை, இது தேவை. நான் என் சிக்கிமுக்கி கல் கொண்டு வர மறந்துவிட்டேன். அவற்றை வீட்டிலேயே விட்டுவிட்டேன். தயவு செய்து மீதமுள்ள ஏற்பாடு செய்யுங்கள். இதை கேட்டு சாய் புன்னகைத்து, உலக மனிதர்களே, நீங்கள் எப்போதும் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் சந்தோஷங்கள் எப்போதும் கடன் வாங்கப்படுகின்றன. நீங்கள் எப்போதும் மற்றவர்களை சார்ந்து இருப்பீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கை மோசமாக உள்ளது. நெருப்பின் தோற்றம் மற்றும் ஆதாரம் சாயின், அதாவது தேஜஸ், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது. பிறகு ஏன் கவலைப்பட வேண்டும்? எனவே அவர் தனது கையில் வைத்திருந்த சிந்தாவை தரையில் ஓங்கி அடித்தார். தீ அதன் காரணத்தால் அந்த காட்டில் தோன்றியது. அவர் எரியும் மரத் துண்டை குழாயில் வைத்தார். ஆனால் அவமதிப்புடன் துணியை ஒதுக்கி எறிந்தார். இதை பார்த்த சாந்த்பாய் ஆச்சரியத்துடன் திகைத்து போனார். உடனே சாயியின் காலடியில் பயபக்தியுடன் தலையை வைத்தார். அவர் கூறினார், நிச்சயமாக மகராஜ், உங்கள் சக்திகள் மிக பெரியவை. நீங்கள் உண்மையில் ஒரு பைகம்பர், அதாவது ஒரு தீர்க்கதரிசி மற்றும் தெய்வீக தூதர். நான் உன்னை சந்தித்திருப்பது என்னது நல் அதிர்ஷ்டம். ஓ சமர்த்தா, 4 நாட்களாக நான் இந்த காட்டில் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். இதனால் என் குதிரையை தேடுகிறேன். என் குதிரை 400 ரூபாய் மதிப்புடையது மற்றும் துருக்கிய இனப்பெருக்கம் ஆகும். இது 40 மைல் முழு வேகத்தில் ஓடக்கூடியது மற்றும் அனைத்து நல்ல புள்ளிகளையும் குணங்களையும் கொண்டிருந்தது. நான் என் குதிரையை இழந்து விட்டேன். இந்த இழப்பு உணவுக்கான என் சுவையை பறித்து விட்டது. நான் இந்த காட்டை உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் 4 நாட்கள் தேடினேன். ஆனால் இழந்த விலங்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது பாபா கூறினார், அங்கே போ. இங்கிருந்து நீங்கள் பார்க்க முடியாத ஒரு புதர்கள் உள்ள இடத்தில் போய் உங்கள் குதிரையை தேடுங்கள். அதன் ஒரு பக்கத்தில் அது மேய்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். குதிரையை போன்ற ஒரு சின்ன விஷயத்திற்காக நீங்கள் வருத்தப்பட்டீர்கள். உலக மனிதர்களான நீங்கள் அழிந்து போகும் பொருட்களின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளீர்கள். ஒரு குழந்தை தொலைந்து விட்டால் நீங்கள் அழுது அலைந்து திரிவீர்கள். ஒரு மனைவி தன் வீட்டை விட்டுவிட்டு வெளியேறினால் கணவன் கண்ணீருடன் தலையில் கை வைக்கிறான். சொத்து திருடப்பட்டால் உரிமையாளர் தன் மார்பில் அடித்துக் கொள்வார். ஒரு வீடு தீப்பிடித்தால் உரிமையாளர் தனது மணிக்கட்டில் சுண்ணாம்பு வைத்து ஒரு அன்பானவர் இறந்துவிட்டதைப் போல அலறுகிறார். நீங்கள் பைத்தியம் சாந்த்பாய். இதையெல்லாம் மாயையாக காண்க. கடவுளை பற்றி சிந்தியுங்கள். அவர் உலகத்தின் மூல காரணம், எல்லா மகிழ்ச்சியின் உறைவிடம். அது உண்மை என்றால் நீங்கள் அதை விசாரிக்க வேண்டாம்.
ஆதாயமும் இழப்பும் ஒப்பீட்டளவில் ஒன்றுக்கொன்று சார்ந்தவை. ஒன்று இல்லாமல் நீங்கள் மற்றொன்றை பாராட்டவோ உணரவோ முடியாது. கோடைக்காலம் வரும். இதன் மூலம் மழை அல்லது மழைக்காலம் மதிக்கப்படுகிறது. அத்தகைய சார்பு அல்லது சார்பியல் இருக்கும் இடத்தில் இவை அனைத்தும் பயனற்றவை. நீங்கள் ஒரு குதிரை பற்றி கவலையாக இருக்கிறீர்கள். ஆனால் கடவுளை பற்றி நீங்கள் சிங்கக்குட்டி பதில் ஆட்டுக்குட்டியை ஏன் நாட வேண்டும்? அதாவது இங்கே பாபா என்ன கேட்குறாரு அப்படின்னா, உலகத்தில் இந்த குதிரையை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்களே, நான் கடவுளை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா? சிங்கக்குட்டிக்கு பதிலாக ஏன் ஆட்டுக்குட்டியை தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சாயின் இந்த வார்த்தைகளை கேட்டு சாந்த்பாயி அமைதியாக இருந்தார். பின்னர், முனிவரே, இந்த ஞானம் அனைத்தும் தெரிந்து கொள்ள அல்லது பாராட்ட என் திறனுக்கு அப்பாற்பட்டது. அவ்வாறு கூறி அவர் வெளியே சென்று புதரின் ஓரத்தில் தனது குதிரையை பிடித்தார். அவர் தனது குதிரையை பார்த்தபோது மகிழ்ச்சி அடைந்தார். கணவன் தன் மனைவி முதிர்ச்சி அடைவதை பார்த்து மகிழ்வது போல, அல்லது ஒரு விவசாயி தன் வயல்களில் அதிக மழை பொழிவை கண்டு மகிழ்வது போலவே அவருடைய மகிழ்ச்சி இருந்தது. சாந்த்பாயி தனது குதிரையை ஒரு கையால் பிடித்து கொண்டு சாயியிடம் வந்தார். சிறிது நேரம் கழித்து, தயவு செய்து என்னுடன் நான் தங்கும் இடத்திற்கு வாருங்கள். என்னுடன் செல்வதை தவிர்ப்பதற்கு ஆட்சேபனைகளை எழுப்ப வேண்டாம். சாய் மகாராஜ் இந்த வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்தார். நான் ஒரு ஃபக்கீர். நான் ஏன் குதிரைகள் அல்லது வண்டிகளை விரும்புகிறேன்? இன்று சாத்தியமில்லை. நாளை அல்லது பின்னர் நான் வரலாம். என்னை தேவையில்லாமல் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று கூறினார். சாந்த்பாயி சாய் முனிவரை வணங்கி அவரது குதிரையில் சென்றார் வீட்டிற்கு ஆனந்தமாக. அடுத்த நாள் தூப்கேடாவில் உள்ள சாந்த்பாயின் வீட்டிற்கு சாய் தனது விருப்பப்படி வந்தார். தூப்கேடாவின் இந்துக்களும் முஸ்லிம்களும் மகாராஜின் தரிசனம் செய்ய திரண்டனர். இரு சாராருமே அவரை வணங்கினர். முஸ்லிம்கள் அவரை ஒரு பெரிய அவுலியா என்று கருதுகிறார்கள். இந்துக்கள் அவரை சாய்நாத் என்று அழைக்கிறார்கள். சுருக்கமாக இருவருக்கும் சாய் மீது நம்பிக்கை இருந்தது. சாந்த் பாட்டீல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணார், என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.